அப்பா நம்ம எங்கப்பா போறோம்? என்னம்மா இது? எங்கேயும் போகல, வீட்டுல தானே இருக்கோம். அது எனக்கும் தெரியுதுப்பா, வேற எங்கேயாவது போலாமான்னு கேக்குறேன். அம்மா இன்னைக்கு தான் நியூஸ்ல சொன்னாங்கம்மா, இன்னைக்கு தான் கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகுதாம். காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரை எங்கேயுமே வெளியில போக கூடாதாம்மா, வீட்லயே இருக்க சொல்லிருக்காங்க. சொல்லிட்டாங்களா? வருஷம் வருஷம் இதை ஒண்ணு சொல்லி போடுறாங்க, வீட்டுக்குள்ளே நம்மள வச்சு பூட்டி வைக்கிறதுக்கு. எப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. என்னம்மா? கேளு கேளு. என்னடி வாலி சந்தேகம் கேக்குற? ஏக்கா அந்த சந்தேகம் ஏன் சந்தேகம் இல்ல, நீ என்கிட்ட காலையில கேட்டல, அதத்தான் இப்ப அப்பா கிட்ட கேட்க போறேன். ஆமாப்பா, எனக்கும் அந்த சந்தேகம் ரொம்ப வருஷமா இருக்கு. என்ன கண்ணுங்களா இது? அப்பா கிட்ட கேக்குறதுக்கு ஏன் வருஷக்கணக்கா தயங்கிருக்கீங்க? கேளுங்க தங்கங்களா, கேளுங்க. எப்பா நம்ம சூரியன் மாமா இருக்கார்ல, சூரியன் மாமா அவர் நமக்கு சொந்தக்காரராப்பா. ஏன் கண்ணுங்களா உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சு? பின்ன என்னப்பா, ஏதோ சொல்லி வச்ச மாதிரியே பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த சூரியன் மாமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல. அப்படி என்ன கண்ணு ஹெல்ப் பண்ணாரு? வருஷத்துல மொத்தம் 12 மாசம் இருக்கு. 12 மாசத்துல இந்த 11 மாசம் வெயில் மழை காத்து அப்படின்னு எல்லாமே நார்மலா தான் போகுது. அப்ப 11 மாசத்துல தான் ஸ்கூலும் நடக்குது, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருது. ஆனா இந்த மே மாசம் இருக்கே, மே மாசம் இப்ப ஸ்கூலும் கிடையாது, இந்த எக்ஸாம்ஸும் கிடையாது, படிக்க வேண்டியது எதுவும் கிடையாது, குழந்தைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு ஃப்ரீயான நாள். ஆமாமா, அதுல என்ன சந்தேகம்? நீங்க நல்லா ஃப்ரீயா சந்தோஷமா இருங்க. சரியா போச்சுக்கோங்க. என்னாச்சு கண்ணு? பின்ன என்னப்பா, ஸ்கூல் லீவ் விட்டோம்னா வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது. வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு சூரியன் நல்லா எங்களை வச்சு செய்யுது. நான் என்னமா பண்றது? நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, வெளியில போனீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப கெட்டதுன்னு. ஆக மொத்தம் நியூஸ்காரங்க சொல்றதுனால தான் நீங்க எங்களை கூட்டு போகல வெளியில, அப்படிதானப்பா? அப்படி இல்ல கண்ணு, வெயில் ஜாஸ்தியா இருக்கறனால தானே கூட்டு போகல. அப்போ எங்களை வெளியில கூட்டிட்டு போகலன்னா உங்களுக்கு காசு மிச்சம் ஆதானப்பா. ஏன் கண்ணு, வெயில் எப்படி வெளியில போக முடியும்? ஆக மொத்தம் நீங்க எங்களை வெளியில கூட்டிட்டு போக ரெடியா தான் இருக்கீங்க, சூரியன் தான் அதுக்கு இறங்கல இருக்கு, அப்படிதானப்பா? ஆமாமா, வெயில் அதிகமா இருக்கறனால தான் கூட்டிட்டு போகல. நான் சொன்னது சரியா போச்சு இல்லடி. நம்ம அம்மாக்கும் அப்பாக்கும் நம்மள வெளியில கூட்டிட்டு போய் காசு செலவு பண்றது சுத்தமா பிடிக்காது. ஆமாண்டி, நீ சொல்றது சரிதான். இவங்களும் சூரியன் மாமாவும் சேர்ந்து பிளான் பண்ணி தாண்டி இந்த ஸ்கூல் லீவ் விடுற சமயமே பார்த்து வெயில கொளுத்துன்னு கொளுத்த வைக்கிறாங்க. சோ வெயில் பேர சொல்லி வீட்டுக்குள்ளே நம்மளை வச்சு பூட்டியும் வைக்கிறாங்க. செலவுக்கு செலவும் மிச்சமாச்சு, நம்மள வெளியில கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ள வச்சே வேலையை முடிச்சிடறாங்கடி. ஏண்டி ராணி, இங்க வாடி. சொல்லுங்க மாமா, சொல்லுங்கள். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, காபி போட சொன்னனே, காபி போட்டியா? இந்த அடிக்கிற வெயில்ல யாராச்சும் காபி போடுவாங்களாங்க? சரிடி, ஒரு குளுகுளுன்னு ஒரு ஜூஸ் அது போட்டு கொடுக்கலாம்ல? ஆமா ஆமா, நீங்க வாங்கி அடுக்கி வச்சிருக்க பழத்துல ஜூஸ் போடுறாங்க, ஜூஸ். ஏன்டி அப்படி சொல்ற? வாங்கிட்டு வந்தது 4 பீஸ் தர்பூசணி பழம், ஆளுக்கு ஒரு பீஸா சாப்பிட்டு அப்பவே காலி பண்ணியாச்சு. வீட்ல இருந்தது ஒரே ஒரு லெமனு, அந்த லெமனையும் புளிஞ்சு ஊத்தி லெமன் சோறு பொங்கியாச்சு. இதுல எதை வச்சு ஜூஸ் போடுறாங்க? அதான் சூரியன் மாமா நம்ம உடம்பு புளிஞ்சு ஜூஸா குடிக்கிறாரு, இதுல நாம வேற குடிக்கணுமா ஜூஸ்? சரிங்க, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க இப்படி உட்கார்ந்து வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறது? அப்படி இல்லடி, நம்ம பிள்ளைங்க 2 பேரும் எப்படி பேசுறாங்க பாத்தியாடி? நீ தான் சொல்லி கொடுத்தியா இதெல்லாம்? ஏண்டி என்னடி பேசி தொலைஞ்சீங்க? உங்க அப்பா என்கிட்ட வந்து கோவப்படுறாரு. ஏம்மா நீ தானமா சொல்லுவ, லீவ் விட்டதுக்கு அப்புறமா அந்த ஊர் போலாம், லீவ் விட்டதுக்கு அப்புறமா இந்த ஊர் போலாம்னு சொல்லுவல. இந்த வருஷம் கூட சொன்னல, இந்த வருஷம் லீவுக்கு நம்ம ஊட்டி போலாம்னு சொன்னல, ஆனா எங்கேயுமே கூட்டிட்டு போல பத்தியா? கேட்டா வெயில் அதிகமா இருக்குன்னு காரணம் சொல்ற. ஏண்டி நானும் தான் உங்களை கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் சுத்தலாம்னு நினைச்சேன். டிவில சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது போல தெரியுதுடி. ஆமா ஆமா, இந்த பேரண்ட்ஸ் வேற வேலையே இல்ல. மே மாசம் எப்படா வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லுவான் காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க மட்டும் சும்மாவா? ஜூன் மாசம் எப்படா மழை பெய்யும் ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறது டிவி. என்னடி இது? நீயும் குழந்தைங்க மாதிரி அவங்க கிட்ட போட்டிக்கு போட்டி ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னங்க, இவங்க பேசுற பேச்ச பத்திலாம் நாமளும் சூரியன் மாமாவும் ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த மே மாசம் வெயில் அடிக்க வைக்கிற மாதிரியும், அதனாலதான் வெயில் அடிக்கிற மாதிரியும், கத்தரி வெயில் கதை கதை அடிக்கிறதுக்கு காரணம் நாம தான்ற மாதிரியே பேசுறாளுங்க. அம்மா எங்கேயாவது எங்களை வெளியில கூட்டிட்டு போலாம்ல, ஒண்டலா அப்புறம் வீகாலாண்டு ஜாலி ஊட்டி இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா நாங்களும் தண்ணிக்குள்ள சும்மா ஜல ஜல ஜலன்னு ஆடுவோம்ல. என்ன எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பரா ஜாலியா இருக்கிற எங்களுக்கு அங்க போனா இங்க போனாலுங்க, எங்களை எங்கேயுமே கூட்டி போனா நாங்க ஸ்கூல்ல போய் என்னத்த சொல்லுவோம்? ஏண்டி அங்கெல்லாம் போனோம்னா ஒரு ஆளுக்கே டிக்கெட் 1000 ரூபா 1500 ரூபா கேட்கறாங்கடி, என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அப்புறம் போற செலவு, வார செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாம் எங்கடி போறது? வருஷத்துல ஒரு தடவை கூட்டிட்டு போறதுக்கு ஏமா இவ்வளவு கஞ்சம்பட்டியா இருக்க? பாத்தீங்களாங்க, அவ சொல்றதை நீங்க கேட்டீங்களா? நான் கஞ்சம்பட்டியா? என்னமா நீங்க லட்ச லட்சமா என் கையில கொடுத்து வச்சிருக்க மாதிரியும் நான் இவ்வளவு கொடுக்காத மாதிரிலாம் இப்ப பேசுறா. ஏன் சொன்னிக்கின்னு இப்ப என்ன உனக்கு? விளையாட போகணும் அவ்வளவுதானே? ஆமாப்பா, நிறைய நேரம் தண்ணியில விளையாடணும் போல ஆசையா இருக்குப்பா. ஒண்ணு பண்ணலாம், நம்ம வயல்ல போய் அப்படியே தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு அந்த வாய்க்கால்ல தண்ணி அடைச்சு போடுறேன், அந்த தண்ணியில 1 மணி நேரம் விளையாடுங்க. அப்புறம் நம்ம வயல்ல தண்ணி பாய்ச்சும் போது தொட்டி இருக்குல்ல, அது பெருசா இப்ப கட்டி வச்சிருக்காங்க, அந்த தொட்டிலையும் 1 மணி நேரம் விளையாடுங்க. தாராளமா விளையாடலாமா? அப்பா இப்படி சொன்னா எப்படிப்பா? நாங்க ஸ்விம்மிங் பூல்ல விளையாடணும்பா. இது என்னடி இப்பதான் தண்ணியில ஆடணும், நீங்க இப்ப ஸ்விம்மிங் பூல் வேணுங்க?
ஸ்விம்மிங் பூல்னா நம்ம ஊர் குளத்துல தண்ணி கிடந்தா விளையாடலாம். எப்பா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? அடிக்கிற வெயில்ல அருவியிலேயே தண்ணி இல்லாம போகுனா உனக்கு குளத்துல தண்ணி கிடக்குறாங்க. தெரியலடி, இந்த வெயில்ல போய் விளையாடட்டா என்னவா? எம்மா கோடை விடுமுறைன்னு கொடுத்தது எதுக்குமா? இப்படி குதூகலமா என்ஜாய் பண்ண தானேமா? அடியே முதல்ல ஏன் உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடுறாங்கங்கறத தெரிஞ்சுக்கடி. இது தெரியாமலா இருக்கு? இந்த வருஷம் ஃபுல்லா படிச்சு ஓடா தெங்க எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சோனே அப்படியே மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்காக இந்த லீவ் விடுறாங்க. ஆமா இவ அப்படியே ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டா பாரு. நீ படிக்கிறது 5ஆப்பு, இதுக்கு உனக்கு ஒரு மாசம் லீவ் வரையா லீவு? ஆமா, அப்ப எதுக்காக தான் எங்களுக்கு லீவ் விடுறாங்க அதையாவது சொல்லுங்களேன். வேற எதுக்கு? ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு தான். இது என்னப்பா சரிதான்ப்பா. லீவ் விட்ட நாளையில இருந்து அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் டிவி தான் பாக்குறாளுங்க. டிவியை ஆஃப் பண்ணி போட்டா செல்ல பாக்குறாளுங்க. சரி செல்லையும் புடிங்கி வச்சுட்டோம்னா ஒரே சண்டை போடுறாளுங்க. பின்ன திட்டாம என்ன பண்றதுங்க? அம்மா மறுபடியும் எங்களை திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. எதுக்காக லீவ் விடுறாங்கன்னு நீங்க எதை சொல்ல வரீங்களா அதை சொல்லுங்க. இந்த லீவ் பேர் என்னன்னா கோடை விடுமுறை. இப்போ கோடை காலம் நமக்கு மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம், பனிக்காலம், அப்புறம் இலையுதிர் காலம், காற்று காலம், இந்த மாதிரி ஒவ்வொரு காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஆனா இந்த கோடை காலத்துல மட்டும் நாம வெயில் அதிகமா போகாம இருக்கணும். அதுக்காக தான் பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் அவங்க மேல வெயில் படும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கோடை காலத்துல வெப்பம் அதிகமா இருக்குங்கிறதுக்காக தான் கோடை காலத்துல ஸ்கூலுக்கே போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லி தான் லீவ் விடுறாங்க. அப்ப இந்த லீவு நாங்க படிச்சு கழிச்சு போய் எக்ஸாம் எழுதுனதுக்காக கிடையாதா? சின்ன குழந்தையில இருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு மாசம் லீவ் விடுறாங்கன்னா இந்த கோடை வெயில்ல வெளியில சுத்தாம இருக்கிறவங்க ஒரே காரணம் தான். அதுலயும் நீங்க அம்மா அங்க கூட்டிட்டு போ இங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமை பண்றீங்கடி. சரிம்மா நீங்க சொல்றதே சரியா இருக்கட்டும். அப்ப கோடை காலத்துல வெயில்ல தான் சுத்தக்கூடாது, குளிரா இருந்தா அதுல சுத்தலாம்ல. ஆண்டி ராணி அவ ஏதோ குதுர்க்கமா கேக்குற மாதிரி இருக்கு. அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. சரி என்னதான் கேட்க வரான்னு பாப்பேன். சரிம்மா நாங்க வெயில்ல சுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் லீவ் விடுறாங்க. ஆனா நல்ல குளிரான இடத்துல போய் சுத்தலாம்ல. இப்போ எங்களை ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்த கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுங்களேம்மா, சூப்பரா இருக்கும்ல. சரி நம்ம ஏரியால இருக்க இடம் தான் வெக்கையா இருக்கும். சோனி சொன்ன மாதிரி மலை பகுதியெல்லாம் நல்ல குளிராதானமா இருக்கும். அப்ப அங்க கூட்டிட்டு போனா என்ன தப்பு? ஏண்டி ஆக மொத்தம் உங்களுக்கு வீட்லயே குத்த வச்சு இருக்க முடியாது போல, எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருக்கணுமா? அவ்வளவு தூரம் போயிட்டு வரதுக்கு போறதுக்கு செலவு, வாரதுக்கு செலவு, திங்கிற செலவு, தங்குற செலவுலாம் எவண்டி கொடுப்பா? உங்க அப்பா நான் கொடுப்பான். ஏண்டி சைக்கிள் கேப்ல என்ன ஏண்டி திட்டிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நாள் நான் வேலை பார்த்து வாங்கிட்டு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னப்பா கொடுக்காத மாதிரி பேசுற? ஆமா குடுக்குறாங்க காசு. நீங்க குடுக்குற காசு வச்சு இவளுக்கு ரசம் வச்சு ஊத்தவும் அப்பளம் பொரிக்கவும் தான் சரியா இருக்கு. இதுல ஊட்டியும் கொடைக்கானலும் போனோம்னா பேங்க்ல லோன் தான் போடணும். சோனி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள எங்கேயுமே கூட்டிட்டே போக மாட்டாங்க. இப்படியே வீட்டுக்குள்ள தான் இருக்க போறோம். இல்ல உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகணும்னு உங்க அம்மா நல்ல பிளான் வச்சிருக்கா தெரியுமா? அந்த பிளான் அவ உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஓ அம்மா உங்களை பத்தி தப்பா பேசிட்டமா? ஆமா எங்களை எங்கம்மா கூட்டிட்டு போறீங்க? ஏன் கண்ணே உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நம்ம வீட்ல இருக்க கூடாது அதானே என்ன பிரச்சனை? சரியா சொன்னீங்கம்மா. வருஷம் ஃபுல்லா வீட்லயே இருந்து போர் அடிக்குது. ஒரு மாசம் சரி 20 நாளாச்சு வேற எங்கேயாவது போய் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம வீட்டை விட்டு வெளியில போனாலே போதும்னு தோணுதுமா. எம்மா பெரிய பணக்கார வீட்டு பசங்க தான் ஊட்டி கொடைக்கானல்ல போவாங்க. சரி கோடை வெயில்ல பணம் இருக்கவங்க போற இடம் ஊட்டி. கோடையில குழந்தைங்க ஸ்கூல் லீவ் விடும்போது பணம் இருக்கவங்க ஊட்டியை போய் பாப்பாங்க. நம்மள மாதிரி பணம் இல்லாத ஏழைங்க பாட்டியை போய் பாப்பாங்க. ஜாலி ஓ நம்ம ஊட்டியை பாக்குறதுக்கு பதிலா நம்ம பாட்டியை பார்க்க போறோம் அதானப்பா? அதேதான். நாம இப்போ பாட்டி வீட்ல போய் 20 நாள் தங்க போறோம். ஐ ஜாலி பாட்டி வீட்ல நல்லா இருக்கும். ஆமா பாட்டி வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு என்னடி வித்தியாசம்? வேற என்ன வித்தியாசம்? நம்ம வீட்ல அம்மா திட்டுவாங்க, பாட்டி வீட்டுக்கு போனா பாட்டியும் சேர்ந்து திட்டுவாங்க. இதுதான் வித்தியாசம்.